தன்னுடைய மனைவியின் மடியிலேயே உயிரை விட்ட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கால் கோயிலில் 1953ஆம் ஆண்டு பிறந்தவர் பாக்யராஜ். அவருக்கு வயது தற்போது 73. வழக்கம் போல பாக்யராஜ் அவர்கள் வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு வீடு திரும்பியிருக்காரு. வீடு திரும்பிய பாக்யராஜ் அவர்களுக்கு திடீரென்று சற்று உடல்நலக் குறைவுமே ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலிப்பதாக சொல்லியிருக்காரு. அதோட மயக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பூர்ணிமா அவர்கள் என்ன செய்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாக்யராஜ் அவர்கள் தண்ணி வேணும், தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல பூர்ணிமா அவங்களும் பதறி போய் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. தண்ணியை கையில வாங்குறதுக்குள்ளயுமே பாக்யராஜ் அவர்கள் மயங்கி சோஃபால இருந்து கீழே விழுகவுமே ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு பூர்ணிமா அவங்க பதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிற வேலையாட்கள்லாம் உடனே ஓடி வரவும் பாக்யராஜ் அவர்களை பூர்ணிமா அவங்க மடியில போட்டு தண்ணியெல்லாம் முகத்துல தொளிச்சு பார்த்திருக்காங்க. அப்பயுமே பாக்யராஜ் அவங்க எந்திரிக்கவே இல்லை. உடனே பதறி போய் பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனையில சென்னையில அனுமதிக்கவுமே செஞ்சிருக்காங்க. அப்ப அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையுமே அளிக்கப்பட்டிருக்கு. பாக்யராஜ் அவர்களுக்கு தீவிர மாரடைப்பு அந்த சூழ்நிலையில ஏற்பட்டதுனால அவர் மயக்கமாயிருக்காரு. மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சுமே பாக்யராஜ் அவர்களுக்கு சிகிச்சை பலன் இல்லாம அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. பாக்யராஜ் அவர்களுடைய உயிர் தன்னுடைய மனைவியின் மடியிலேயே பிரிய வேண்டும் என்று பல முறை பாக்யராஜ் அவர்கள் பூர்ணிமா அவரிடம் கூறியதாகவுமே தற்போது சில தகவல் வெளியாயிருக்கு. பூர்ணிமா அவங்களுடைய மடியிலே தான் பாக்யராஜ் அவர்களுடைய பாதி உயிர் பிரிஞ்சு போயிருக்கு. சிகிச்சை செஞ்சு ஏதாவது அவருடைய உயிரை கொண்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருத்துவமனையில அனுமதிக்கவும் செஞ்சிருக்காங்க. மருத்துவமனையில அனுமதிச்சு சிகிச்சை பலனின்றி தான் பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்காரு. நேற்று கூட பாக்யராஜ் அவர்கள் குஷ்பு அவர்களுடைய மூத்த மகளுடைய திருமணத்திற்கு கோவாவிற்கு சென்று திருமணத்துல பங்கேற்று நேற்று இரவே பாக்யராஜ் அவர்கள் சென்னையும் திரும்பியிருக்காரு. காலையில தான் வாக்கிங் போனவருக்கு இப்படி ஒரு பரிதானமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.